எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை புத்தகங்களை வந்து என்ன மாதிரி வாசிக்கலாம்? தான் சொன்னாங்க. இது வந்து அந்த படிப்புக்கு அந்த முதன்மை தேர்வுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறதே வந்து ஒரு பயிற்சி தான் நான் சொல்றேன். அதை இப்படி படித்தீங்கன்னா அந்த நேர மேலாண்மையிலே உங்களுக்கு வந்துடும். ஹார்ட்வேர் நாட்கள் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாட்டில் இருந்த படிப்பு முறைகளும் இந்த நாட்டில் இருந்த படிப்பு முறை, ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வணக்கம். திரு ஆர் செல்வம் ஐஏஎஸ் அவர்களுடைய நேர்காணலில் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். சார், நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு சிறப்பான பணியில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சமூகம் சார்ந்த உரையாடல்களை கொடுத்துட்ருக்கீங்க, பள்ளிகள் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்கள வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய பணிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். இப்போ மத்திய தேர்வாணையம், மாநில தேர்வாணையம், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான வழிமுறைகள், அதுக்குன்னு சில கோட்பாடுகள், இப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன எதுவும் சொல்கிறீங்களா சார்? இல்லை, இந்த மத்திய அரசு பணி தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளும் சரி, இல்லை மாநில அரசுகள் நடத்துகிற தேர்வு எல்லாமே வந்து பொதுவாக போட்டித் தேர்வுகள். இந்த போட்டித் தேர்வுகள் வந்து பல கட்டங்களை நடைபெறுது. ஒரு தேர்வை வந்து எடுத்ததும் ஒரே முறையில் எழுதி தேர்ச்சி பெற முடியாது. இப்போ யூபிஎஸ்சி நடத்துகிற தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து முதன்மை தேர்வு, ஆரம்பத்தில் ப்ரிலிம்ஸ், அதுக்கடுத்து மெயின்ஸ் முதன்மை தேர்வு, அதுக்கப்புறம் நேர்காணல். இது மொத்தமாக முடிக்கிறதே வந்து ஒரு வருஷம் ஆகிடும். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம என்னென்ன இப்போ பொது அறிவு சார்ந்து படிக்க வேண்டியது இருக்குது. வரலாறு, புவியியல், அரசியல், அரசமைப்பு சட்டங்கள், பல்வேறு நாட்டுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு உறவுகள், அப்புறம் எந்த பாடத்தை எடுக்கிறோமோ அந்த பாடத்தை பற்றிய படிப்பு, இப்படி நிறைய படிக்க வேண்டியது வந்து ரொம்ப பறந்து விரிந்து நிறைய படிக்கணும். அந்த மாதிரியான படிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் படிச்சுக்கிட்டு முதன்மை தேர்வை முடிச்சுட்டு அடுத்து நேர்காணல் போகிறப்பையும் அதுக்கான தனியாக பிரத்யேகமாக தன்னை தயார்படுத்திக்கணும். அப்படி ஒரு மாணவர் அதுக்கு வரப்ப என்ன முடிவுக்கு வரணும்னா, அது வந்து தோல்வியை கண்டு வந்து தோண்டு போயிடக்கூடாது. தோல்வி வந்து இப்போ முதல்ல தேர்வு எழுதுறாரு, வெற்றி பெறலைன்னா அதனால தோண்டு போயிடக்கூடாது. திருப்பி போராடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். திருப்பி அடுத்த முறை எழுதணும், அதுக்கு அடுத்த முறை எழுதணும். அப்படிதான் எழுதினாதான் வந்து அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா அது வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிவு செய்யறது கிடையாது. வெற்றி தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்வுக்கு வரவங்க வந்து தோல்வியை கண்டு தோண்டு விடக்கூடாது. முதல்ல என்னத்தை படிக்கணுங்கிறத விட எதை படிக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து தன்னை தயார்படுத்திருக்கிற வழிமுறைகள் வேற இருக்கு. இப்ப முதல்ல ஆரம்பத்துல ப்ரிலிம்ஸ் தேர்வுனா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். செய்தித்தாள்கள் ஆரம்பிச்சு, அன்றாடம் ஆங்கில செய்தித்தாள் ஆரம்பிச்சு, தமிழ் செய்தித்தாள், அந்த மாதிரி உலகம் சார்ந்த படிப்பு, இதெல்லாமே வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அது படிச்சுட்டு அதுக்கடுத்து முதன்மை தேர்வுக்கு போகிறப்போ முதன்மை தேர்வுக்கு வந்து அவர் தனியாக ஒரு பாடத்தை தேர்வு பண்ணணும். ஏதோ ஒரு இப்போ வரலாற்று சார்ந்தவனா வரலாற்றை பற்றி படிக்கணும், இல்லை புவியியல்னா புவியியல் பாடத்தை பற்றி படிக்கணும், இல்லை பொறியியல் துறைனா பொறியியல் சார்ந்த ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், இல்லை மருத்துவம் சார்ந்தோ, இல்லை வேளாண்மை சார்ந்தோ ஏதோ ஒரு பாடத்தை எடுத்து படிக்கணும். அதுக்கு படிக்கிறது வேறு. அது இல்லாமல் அதோட பொது அறிவு சார்ந்து நிறைய திருப்பி படிச்சு ஆகணும். இது எல்லாமே அப்புறம் கட்டுரை எழுதணும், ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதணும், மொழி சார்ந்து எழுதணும். இது வந்து எல்லாமே ஒரு 9 தாள்கள் இருக்கு. அது வந்து ஒவ்வொன்றுக்கு 250 மதிப்பெண்கள் இருக்கு. அந்த மதிப்பெண்கள் அப்புறம் வந்து இடஒதுக்கீட்டுக்குள்ளே இதெல்லாமே சேர்ந்து அதுக்கடுத்து நேர்காணல் போவாங்க. இந்த படிப்புங்கிறது வந்து பெருசா இருக்கும். அப்போ வந்து என்னன்னா சில நேரங்களில் வந்து அந்த 3 கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து சில பேர் தேர்வாகாமல் போயிடுவாங்க. சில பேர் வந்து அந்த தடையை தாண்டி அடுத்து வரப்போ முதன்மை தேர்வு எழுதுவாங்க, அதில் அவங்க போவாங்க. சில பேர் முதன்மை தேர்வு முடிச்சுட்டு நேர்காணல் வருவாங்க, நேர்காணல் கூட போய் தேர்வு அவங்க போவாங்க. இப்போ இந்த 3 நிலையிலையும் கடந்து வரணும். 3 நிலையிலையும் கடந்து வந்துட்டு நீங்கள் நினைக்கிற சர்வீஸ், அதை பணி கிடைக்கலன்னா திருப்பி எழுத வேண்டியிருக்கும். ஐஏஎஸ் முயற்சி பண்ணீங்க, அது கிடைக்கலன்னா அடுத்து ஐபிஎஸ், இல்லை இந்த மாதிரி சில பணிகள் எல்லாமே இருக்குது. 27 பணிகள் இருக்கு. அதில் நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து
இந்த 3 கட்டத்தை தாண்டி வர்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க விரும்புற பணி கிடைக்குதாங்கிறது 2. அப்ப இது இல்லாதப்ப இந்த 2மே ஒத்து வராதப்ப திருப்பி திருப்பி எழுத வேண்டியிருக்கும். இப்பொழுது புதுசா வந்து இப்ப அந்த நடைமுறை இதுல கொஞ்சம் சில மாற்றங்கள்ல வந்து மத்திய தேர்வாணையம் கொண்டு வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இப்படிதான். இப்ப இது அப்படின்னு படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10, 12 மணி நேரமாவது ஒரு படிக்கணும். இது வந்து எப்படின்னா நம்ம பகுதி நேர வேலை கிடையாது. இதுதான் முழு நேர வேலை. படிப்புங்கிறத முழு நேர வேலை. படிப்புங்கிறது முழு நேர வேலைன்னா காலையில ஆரம்பிச்சீங்கன்னா சாயந்தரம் இரவு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும். 2, 3 வேலை தான் பண்ண முடியும். படிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. ஓகே. இது வந்து ஓகே. முழு நேர பணியா தான் எடுத்து படிக்கணும். ஏன்னா அந்த முதன்மை தேர்வுக்கு படிக்கிறப்ப அப்படிதான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ம், ம், ம். அதுல வந்து ஒண்ணு வந்து தோல்வியை கண்டு பயந்துடக்கூடாது. ஒரு ஒரு வருஷம் முயற்சி பண்ணோம் கிடைக்கல, அதனால விட்டுட்டு போயிடணும் கூடாது. 2வது வருஷம் முயற்சி பண்ணோம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நானே வந்து 5 முறை முயற்சி பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. ஓகே. 3வது முறை முயற்சி பண்ணோம் கிடைக்கல, அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது. இது வந்து படிப்புங்கிறதோட இது பயிற்சின்னு தான் சொல்லணும். இப்போ ஓகே. ஓகே. முதன்மை தேர்வுக்கு மெயின்ஸ் தேர்வு படிக்கிறது வந்து படிப்புன்னு கிடையாது, இது ஒரு ம். பயிற்சி. அதனால இதுல வந்து அப்ப ஒரு நாளைக்கு வந்து அது எப்படி ஒரு 14 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் படிக்கிறப்ப அது எப்படி நேரத்தை செலவிடுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டம். ஓகே. அதனால வந்து நீங்க தொடர்ந்து இப்ப ஒருத்தர் வந்து வரலாறு வந்து முதன்மை தேர்வுக்கு வந்து பாடமா எடுத்து படிக்கிறாருன்னா அவர் 14 மணி நேரம் வரலாறு படிச்சா ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படிக்கவும் முடியாது. அப்ப என்ன ம். பண்ணணும்னா மற்ற பொது அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்கலாம், புவியியலை படிக்கலாம், இல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி படிக்கலாம். இதை மாத்தி மாத்தி படிக்க வேண்டியிருக்கும். அது இல்லாம அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த நோட்ஸ் எழுதணும். ம், இப்ப ம். என்ன பண்ணணும், இப்ப பெரும்பாலும் இதற்காக நான் எப்படி அதை அணுகுனேன்னா, கடந்த ஒரு 10 வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்து அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, எந்த பகுதியில வந்து அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்க. ம், ம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல வந்து 1942ல எது வந்து முக்கிய காரணியா இருந்தது, அது எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஓகே. அப்படின்னு. ஓகே. இப்ப வந்து இந்த ஒரு கேள்வி வந்து இந்த கடந்த 10 வருடத்துல ஒரு 5 முறை 6 முறை அதை சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து முக்கியமான கேள்வியா நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அதற்கு வந்து அந்த கேள்வி வந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து முன்னாடி நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அது அப்படி என்ன ம். ஆகும்னா திருப்பி வந்து இறுதி நேரத்தை நெருங்க தேர்வு நெருங்க அது திருப்பி புரட்டி பார்க்கறது வந்து இலகுவா இருக்கும். ஓகே. இல்லைன்னா நீங்க மொத்தமா திருப்பி படிக்க போனீங்கன்னா படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது ஒண்ணு. இது வந்து 2வது கட்டம். 3வது கட்டம் அதுக்கப்புறம் தேர்வு அறையில நுழைஞ்சுதான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து 3 மணி நேரம் தான். நீங்க ம், வந்து ம். 300 மணி நேரம் படிச்சுக்கலாம், 600 மணி நேரம் படிச்சுக்கலாம். ஆனா கொடுத்துருக்கிறது 3 மணி நேரம். அந்த ஓகே. 3 மணி நேரத்துல தான் நீங்க கொடுக்கணும், எழுதணும். ஆமா. அது வந்து அடுத்த கட்டம். அது வந்து ஓகே. நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அது எதற்கான பதில், அது எப்படி எழுதணுங்கிறது இது 3. ம். இது வந்து முதன்மை தேர்வு. அடுத்து நேர்காணல். நேர்காணலும் அந்த மாதிரி ஒரு பரந்தப்பட்ட அறிவு, படிப்பு இது எல்லாமே வேணும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து அந்த சமயம் சார்ந்து யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி வேணும். இதுதான் ஓகே. இப்படிதான் படிக்கணும். இது ஓகே. வந்து தேர்வுக்கு தயாராகிற முறை. ஆனா தேர்வு பெரும்பாலும் இந்த தேர்வு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒண்ணு வந்து தோல்வியை கண்டு தோண்டு விடக்கூடாது ஒண்ணு. ம். அது ஒண்ணு. 2வது வந்து நேர மேலாண்மை. ம். இப்ப 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி நேரத்தை நம்ம வந்து அதை வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து பகுத்து வச்சுக்க போறங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. எல்லாருக்குமே 24 உலகத்துல எல்லாருக்கும் சமமா கொடுக்க போற ஒரே ஒரு பொருள் வந்து நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நம்ம எத்தனை மணி நேரம் 12 மணி நேரம் படிக்க போறோமா, இல்ல 10 மணி நேரம் படிக்க போறோமா, அந்த நேரத்தை வந்து வந்து நம்மளே எழுதி வச்சுட்டு படிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. காலையில 6 to 8 வந்து நம்மளால படிக்க முடியாது, அது உடற்பயிற்சி செய்யறோம், மற்ற வேலைகளை பார்க்குறோம். அப்புறம் 8ல இருந்து ஒரு 10 இல்ல 10 படிக்கலாம், ஒரு 6 மணி நேரம் ஓய்வு. ம். அப்புறம் 10:30க்கு மேல வந்து 12 வரைக்கும் படிக்கிறோம். அப்புறம் ஒரு மணி நேரம் ஓய்வு. இப்படி வந்து இல்லை எழுதுறது, படிக்கிறது, பேசுறது, நம்ம கூட படிக்கிற மாணவர்களோட கலந்து உரையாடுதல், இந்த மாதிரி வந்து அந்த நேர மேலாண்மை வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நேரம் படிக்க போறோம், எவ்வளவு நேரம் எழுத போறோம், எவ்வளவு நேரம் மாணவர்களோட கலந்து உரையாட போறோம், இல்லை எவ்வளவு நேரம் வகுப்புல போய் உட்கார போறோம், இது எல்லாமே ஒரு நேர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. 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 அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து கடின உழைப்பு. கடின உழைப்புங்கிறது வந்து நீங்க உழைச்சுதான் அது வர முடியும். இது ம், வந்து நமக்கு ம். இதுக்கு வந்து ஒரு புதிய இந்த மேஜிக் பவர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா இதுக்கு வந்து என்னன்னா அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த உழைப்பு, நேர மேலாண்மை. இது 3 இருந்தா ஓகே. வந்து கண்டிப்பா இந்த தேர்வுகள்ல கண்டிப்பா வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஒருத்தர் வந்து மத்திய தேர்வாணையத்தை யுபிஎஸ்சி தேர்வு எழுதுறாருன்னா மற்ற தேர்வுகள் வரும். மாநில ம், அரசு ம். தேர்வுகள் வரும், சில வங்கி தேர்வுகள் வரும், நபார்டுல இருந்து தேர்வுகள் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி தேர்வுகள் வரப்ப அதையும் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தானா அவருக்கு வந்து அதிக பயிற்சி கிடைக்கும். ஒரு ஓகே. தேர்வு வந்து எப்படி எழுதுங்கிறது பயிற்சி கிடைக்கும். ம். அவருடைய இலக்கு அதா இருக்கலாம். போற வழியில வந்து இந்த தேர்வெல்லாம் எழுதுறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கமளிக்கிறதா இருக்கும். ஒருவேளை மற்ற பணிகளை தேர்ச்சி பெற்றுட்டாருன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். ம், அப்படிதான் ம். அது அணுகணும். அப்படி அணுகுனாதான் அந்த ஓகே. தேர்வுல வெற்றி பெற முடியும். ஓகே சார். ஓகே சார். இப்போ இவ்ளோ நேரம் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அத புத்தகங்கள வந்து என்ன மாதிரி வாசிக்கலாம்? அந்த திட்டமிட்டல்,
வாசிக்கிறதுக்கான திட்டமிடல் எப்படி இந்த எந்தெந்த புத்தகங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பார்த்து ரிவ்யூ எடுத்து எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்கிற நிறைய விஷயங்களை இப்போ வந்து சொன்னீங்க. படிக்கிறதுக்கான திட்டமிடல் எப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ படிக்கிறதுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க, இப்போ ஒரு 12 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் அப்படின்றீங்க. இப்போ ஒரு வந்து 12 மணி நேரம் வேற எந்த இதுவும் இல்லாமல் சாப்பிட்டு தூங்கி அந்த படிப்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னும் போது அவங்க மொத்தமும் அதுக்குள்ளே தான் இறங்குறாங்க. அவ்வளவு புத்தகங்களை அவங்க படிக்கணும், அவ்வளவு விஷயங்களை அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறச்ச மன ரீதியா, உளவியல் ரீதியா, ஃபிசிக்கலாவே அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ அதையும் தாண்டி அவங்க வந்து அதிலிருந்து வெளியில வந்து தன்னை ஒருநிலைப்படுத்தி அந்த பக்குவத்துக்கு வந்து மறுபடியும் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நேரத்தை போறதுக்கான வழிமுறைகள் எதுவும்? இல்ல இதுக்கு வந்து ஒரு குறுகிய வழிகள் அப்படிலாம் கிடையாதுமா. இது என்னன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, அதான் அது வந்து படிப்புங்கிறதோட அது பயிற்சின்னு தான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே. இது வந்து அந்த படிப்புக்கு அந்த முதன்மை தேர்வுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறதே வந்து ஒரு பயிற்சி தான் நான் சொல்றேன். அது எப்படி படிச்சேன்னா அந்த நேர மேலாண்மையிலே உங்களுக்கு வந்துடும். காலையில வந்து இப்ப உடல் நலமா வச்சிருந்தா தான் மனதும் நலமா இருக்கும். கண்டிப்பா அதுல மாற்று கண்டிப்பா. ஆமா. கருத்து கிடையாது. அப்போ உடல் நலத்துக்கு வந்து காலையில ஒரு அந்த 2 மணி நேரம் இருக்கு இல்லையா? அந்த 2 மணி நேரத்துல ஏதாவது நீங்க ஒரு நடைப்பயிற்சியோ ஏதோ பண்ணிடுங்க. உங்க நண்பர்களோட பேசுங்க. இன்னொன்னு படிக்கிறப்ப நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனச்சோர்வு ஏற்படும். அதனால என்ன கண்டிப்பா. சொல்றேன்னா, ஒரு 2 மணி நேரம் படிங்க, ஒரு 2 மணி நேரம் எழுதுங்க, ஒரு 2 மணி நேரம் உங்க கூட படிக்கிற மாணவர்களோட கலந்துரையாடுங்க. அந்த ஆ. தலைப்பை பத்தி கலந்துரையாடுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க. ம். இல்ல ஒரு 1 மணி நேரம் ஆசிரியர் இருந்தாங்கன்னா உங்களுடைய கலந்துரையாடல் பண்ணுங்க. இல்ல லைப்ரரி தான் போய் பாருங்க. ம். இப்ப அந்த 12, 14 மணி நேரங்கிறது வந்து அதனுடைய அதனுடைய உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி அதிகமா எப்படி கொண்டு வரதுன்னா இப்படிதான் கொண்டு வர முடியும். ஒரு சிறந்த ஓகே. மாணவர் தன்னை தயார்படுத்திக்கணும். இதுக்கு வந்து மனக்கட்டுப்பாடு கண்டிப்பா தேவை. ம். மனச்சோர்வு ஏற்படாம இருக்கிறதா இந்த வழிமுறைகள். ஓகே நீங்க ஓகே. தொடர்ந்து ஒரே புத்தகத்தையும் படிக்க முடியாது. ம். ஒரே புத்தகம்னா இப்ப வரலாறு வந்து பாடத்திட்டமா எடுத்து படிக்கிறவங்களுக்கு வரலாறே 12, 14 மணி நேரம் படிக்க முடியாது ஒரு நாளைக்கு. ம். ம். ஏன்னா அது இல்லாம மற்றது படிக்க வேண்டியது இருக்கு. ம். ஸோ இப்ப பொது அறிவு சார்ந்து ஒரு 4 பேப்பர் இருக்கப்ப அந்த பொது அறிவு சார்ந்து படிக்கிறது வந்து உலகத்தை சார்ந்து எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கு. அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பு, வெளியுறவு கொள்கைகளை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கு. இந்திய வரலாறு முழுவதும் படிக்க வேண்டியது இருக்கு. ம். புவியியலை பத்தி படிக்க வேண்டியது இருக்கு. அரசு கொள்கைகளை பத்தி படிக்க வேண்டியது இருக்கு. அறிவியலை பத்தி படிக்க வேண்டியது இருக்கு. இப்படி இருக்கப்ப வந்து இது வந்து ஒரு கலந்து தான் படிக்கணும். அது கலந்து படிச்சுட்டு இது எப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி உருவாக்கிக்கணும். ம். உருவாக்கிட்டு ஒரு ம். வாரத்துக்கு இதை படிக்கணும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேற ஏதாவது பாடத்தை படிக்கணும். ம். இது தொடர் ஓட்டம். இது வந்து ஓகே. என்னன்னா ஒரு 100 மீட்டர் ஓடிட்டு நிக்கிறது கிடையாது. இது தொடர் ஓட்டம். அதனால ம். பயிற்சி வேணுங்க அது. ம். அது ம். படிக்கிறதுக்கு ம். முன்னாடி இந்த பயிற்சி இருந்தால் தான் உங்களுக்கு உடல் நலத்தையும் பார்த்துக்கணும், மனநலத்தையும் பார்த்துக்கணும். மனநலத்தை பார்த்துக்கிறது நண்பர்கள் தான் வேணும். அங்க இருக்க ஓகே. நண்பர்களோட நீங்க ஓகே. கலந்துரையாடினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ம். அப்புறம் உங்களுக்கு இருக்க கேள்விக்கு ஏதாவது எங்கேயாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உங்க ஆசிரியர்கள் இல்ல மாணவர்கள்ட்ட அது பேசினாலும் அது ஒரு வழிமுறை கிடைக்கும். அது ஓகே. வந்து இலகுவா வச்சுக்கணுங்கிறது வந்து நம்ம மனநிலை பொறுத்து அது பண்ணிக்கலாம். பண்ணாம இருக்க முடியாது. ம். ம். அப்படிலாம் கிடையாது. பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகே சார். ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அநேகமா இத படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இத மாணவர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம இதுலயே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஸோ இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த வழிமுறையில ஆனா இது சார்ந்தே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், இல்ல வெளியில கேட்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. அதாவது எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓகே. இன்றைய காலகட்டத்தில் நாங்க படிக்கிறப்ப வந்து புத்தகங்களை தேடி அலைஞ்சு போனோம். இன்னைக்கு வந்து உலகமே வந்து கையில கொட்டி கிடக்குது. ம். அதனால அது சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வீடியோ இல்ல ஒரு சின்ன Instagram வந்து அவருக்கு வந்து ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷத்தை வேற வேற திசையில இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ஆமாமா. இருக்கு. கண்டிப்பா. ஸோ இது வந்து என்னன்னா, அதான் இது வந்து ஒரு பயிற்சி தான். ஒரு தியான நிலையில உட்கார்ந்து படிக்கிற மாரி பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ம். ம். கண்டிப்பா அப்படி முயற்சி பண்றவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். வேற ஓகே. இதுல ஒண்ணும் பெரிய அதாவது எல்லாருக்குமே வந்து அறிவுத்திறன் எல்லாருக்குமே இருக்கு. அவங்க சரியான உழைப்ப குடுத்தாங்கன்னா, சரியான முறையில குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அது வெற்றி காணலாம். ஓகே. ஓகே சார். ஓகே. அ இப்ப நம்ம இவ்ளோ நேரம் மாணவர்களுக்கான உங்களுடைய கல்வி சார்ந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான நிறைய சில விஷயங்கள, வழிமுறைகள நீங்க வகுத்து குடுத்துருக்கீங்க. நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா பணியில இருக்கும்போதே, இத தவிர்த்து நீங்க புத்தகங்களும் எழுதியிருக்கீங்க. ஸோ ஆமா. ஆமா. அது ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க அத எழுதுனதுக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட புத்தகம் என்னன்னா, ஹார்வர்ட் நாட்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. இப்ப அந்த ஹார்வர்ட் நாட்கள்ல அதுல உங்களுக்கு இருந்த அனுபவங்கள நீங்க எழுதியிருக்கீங்க. இப்ப இது கேள்வி என்னன்னா, அதுல நீங்க எழுத முடியாம
விட்ட அனுபவங்கள், அதுல சொல்ல முடியாம போன அனுபவங்கள், அது எதுவும் உங்களுக்கு இருந்தா இப்ப நீங்க சொல்ல முடியுங்களா? அது வந்து ஒரு வருட பயிற்சிக்கு தாங்க போனோம். ஹார்வர்ட் போனது. ஓகே, 2015, 16ல போயிட்டு வந்தேன். அதுல சொல்ல முடியாத அனுபவங்கள்னு நான் பெருசா அதுல எழுதறதுக்கு இல்ல. ஏன்னா குடும்ப அனுபவங்கள் தான் எழுத முடியும். அது எப்படி ஓகே. குழந்தைகள் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய ம். அவங்களுடைய உலகம் அவங்க இங்க பார்த்த உலகத்துக்கும், அங்க பார்த்த உலகத்துக்கும் அவங்க அத எப்படி ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க அப்படிங்கிறது. ஓகே, எனக்கே அது எப்படி ஒரு தனி மனித பார்வையில வந்து அந்த உலகம் எப்படி இருந்தது? அந்த மாரி ஓகே. பார்த்தீங்கன்னா, அது இன்னும் எழுதலாம். தனியா எழுதுனா எழுதலாம். நான் இது வந்து எல்லாமே நிர்வாகம் சார்ந்து எழுதணும் அப்படிங்கிறதால எழுதினேன். அங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கு? அங்க ஒரு ம். ஒரு நடைமுறை, அரசு நடைமுறை எப்படி இருக்கு? ம், ம், அந்த ம், உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? அந்த ம். மக்கள் எப்படி இயங்குறாங்க? ஏன் நம்ம மக்கள் ஏன் இந்த மாரி இல்ல? ம், அந்த ம், மாரி ஒரு அங்க வந்து மக்கள் எல்லாருமே சமமா பழகுறது, அந்த மாரி சமமாக இங்க பழகல. ம், அங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்த அக்கறை அதிகமா இருக்கு. நமக்கு சமூகம் சார்ந்த அக்கறை அதிகமா கிடையாது. ம். 2வது வந்து இந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 சிவிக் சென்ஸ்னா ஒரு அ த த ப நம்ம பக்கத்து மனிதனையும் சமமா மதிக்கிறது, ம். அவனுக்கு வழி விடுறது, இந்த ம். மாரியான இதெல்லாம் நடைமுறையெல்லாம் வந்து ஒரு நிர்வாகியா நான் பார்க்குறேன். ஓகே. நிர்வாகியா பார்க்குறப்போ வந்து, ஏன் இங்க மாரி அந்த மாரி வர முடியல அப்படிங்கிறத வச்சு தான், அதுல வந்து ஒரு 15, 14 15 கிட்டத்தட்ட 15 தலைப்புல வந்து அந்த ஒரு கட்டுரை மாரி எழுதி 2யும் ஒப்பிட்டு பண்ணி எழுதினேன். ஓகே. அது எழுதுறது என்னன்னா, அதனுடைய ஆதங்கம் தான். என்னுடைய ஆதங்கம். என்ன ஆதங்கம்னா, ஏன் நம்ப நாடு நம்ம அந்த ஓகே. மாரி கொண்டு போ முடியலையே? 2 பேருமே ஒரே காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ம். அந்த நாடு இவ்வளவு சிறப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம நாட்ட இன்னும் பெரிய அளவுல எப்படி கொண்டு போகணும்? கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் என்ன? அப்படிங்கிற ஒரு ம். இதுல தான் எழுதினது. அதுல வந்து அது இந்த நிர்வாகியா இருக்கிறதால நிர்வாகத்தன்மையோட அது வந்து நிர்வாக மாற்றங்களை எந்தெந்த மாரியான நிர்வாக மாற்றங்களை கொண்டு வந்தா, நம்ம ம். நாடும் அதை நோக்கி பயணிக்க முடியும். அது அந்த அந்த இலக்க அடைய முடியும். அந்த இலக்கு அடையிறப்ப வந்து நமக்கு தனி மனித பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இல்ல நிர்வாக பிரச்சனைகள் எப்படிலாம் தீர்க்க முடியும்? ம். அப்படிங்கிற கோணத்துல அது எழுதினது. ஆனா அதுல எழுத விடாம விட்டது வந்து என்னுடைய குடும்பம் சார்ந்த விடயங்கள் தான் நிறைய எழுதல. குழந்தைகள், குடும்பங்கள், ஓகே. இணையர் அவங்களுடைய ம். சார்ந்த விடயங்கள் தான் நான் நிறைய எழுதல. அது வேணா எழுதலாம். நேரம் கிடைக்கிறப்ப திருப்பி எழுதலாம். கண்டிப்பா சார். ஆமா, ஆமா. ஓகே. அ இது தவிர்த்து, இப்போ இந்த ஹார்வர்ட் நாட்கள், இதுல வந்து நீங்க சொன்ன மாரி அந்த நாட்டுல இருந்த படிப்பு முறைகளும், இந்த நாட்டுல இருந்த படிப்பு முறை. ஸோ நெறைய விஷயங்கள வந்து நீங்க அதுல எழுதியிருக்கீங்க. கண்டிப்பா படிக்கணும்னு நானும் நெனைக்கிறேன். எல்லாருமே அத படிச்சோம் அப்படின்னா, இங்க நம்ம நாட்டுல எப்படி ஒரு செயல்பாட்டுல கல்வி, படிப்பு, ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பார்க்குறான், அந்த சமநிலை தன்மை எல்லாமே வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். அந்த புக்க வந்து கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஆ கண்டிப்பா. அ சார் அடுத்த ஒரு புக்கு. புக்க எழுதுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு தனித்தன்மை. அத வந்து ரொம்ப கஷ்டம். புக்க எழுதுறதுங்கிறது வந்து நம்ம வந்து கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களால, அ அந்த எழுத்துத்தன்மை இருக்கிறவங்களால வந்து எழுத முடியும். ஆனா அதிலேயே இலக்கியம் சார்ந்த புத்தகம் எழுதுறதுங்கிறது வந்து அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஒரு இலக்கியம் சார்ந்து ஒரு புனைவுத்தன்மையில நம்ம எழுதுற ஒரு கதை, ஒரு நாவல், அத படிச்சு முடிக்கும்போது, அந்த கடைசி பக்கத்த படிக்கும்போது, அந்த மனிதனுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஒரு சின்ன புரிதல், ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வெற்றி. ஒரு மனிதனுக்கு நாம ஒரு விஷயத்த உணர்த்துறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நீங்க எழுதின ஒரு புத்தகம், பனையடி. ஸோ அந்த பனையடியில நீங்க முதல் பகுதி ஒரு தந்தையோட கனவு. அந்த அந்த கனவ வந்து ஒரு கனவு இப்படி வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த கனவ அந்த நாவலோட 2ஆம் பகுதியில அவனுடைய மகன் முடித்து வைக்கிறான். இதுல அவங்க அந்த வாழ்க்கை ஓட்டத்துல அவங்களுக்கு நடக்கிற இன்னல்கள், துயரங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள், யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சந்திக்கிறாங்க, அத பத்தின விஷயங்கள வந்து ஒரு ஒரு கிராம கதையா அத எடுத்துட்டு போய், அதுல வர்ற கேரக்டர்ஸ் முதற்கொண்டு, அவங்க பேசுறது முதற்கொண்டு, நீங்க ரொம்ப அழகா அதுல வந்து பனையடி புத்தகத்துல இருந்தது. இப்ப அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த கேரக்டர்ஸ், அதுல வர கதாபாத்திரங்கள வந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா நம்ம ஊர்ல கூப்பிடுவாங்க. அ சில பட்ட பெயர்கள், புனைப்பெயர்கள்னு சொல்லுவாங்க. அது கேலி சித்திரமா கிடையாது. அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு. அப்ப நம்ம கூப்பிடுறதெல்லாம் ஒருத்தர் இப்ப நம்ம 2 பேரும் தெரிஞ்ச ஆளுங்கள கூப்பிடுறோம்னா, நம்ம கூப்பிட்டுக்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் நேம தான் வந்து அதுல கதாபாத்திரங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அத பத்தி நீங்க வாழ்ந்த கிராமம், அதுல இந்த கதை, இந்த கதாபாத்திரம். அது இல்ல சொல்லுங்க சார். பனையடிங்கிறது வந்து ஒரு யதார்த்த நாவல். ஆ. அதாவது வந்து புனைவுங்கிறதோட ஒரு யதார்த்தமா நடந்தது. அது வந்து கற்பனையில வடிக்கப்பட்டது கிடையாது. ஓகே. 2மே வந்து 2 புத்தகங்களும் வந்து
ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில எழுதப்பட்டதுதான். ஓகே. ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில. ஓகே. பனையடி எழுதுறதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமத்துல ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு வேளாண் சார்ந்த குடும்பத்துல வாழ்க்கையில முன்னேறதுக்கே வழி இல்லாத குடும்பம். இல்ல அந்த கிராமமே வந்து மொத்தமா சாராயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. யாரும் வழிகாட்டுறதுக்கான ஆள் இல்ல. பள்ளியும் பெரிய அளவுல பள்ளிகள் அங்க கிடையாது. கல்லூரின்னா ரொம்ப தூரம் போகணும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாத ஒரு சூழல்ல வழிகாட்டுதல் இல்லாத சூழல்ல ஒருத்தனால இவ்வளவு தூரம் உயர்ந்து வர முடியாது. இந்த மாதிரி கிராமத்துல இந்த மாதிரி இருக்கிற பின்தங்கிய பகுதியில இருக்கிற மக்கள் அதற்கான வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது தான் அதை எழுத ஆரம்பிச்சது. அதுல கனவு தந்தையோட கனவுங்கிறது வந்து பையன் ஐஏஎஸ் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. தந்தையோட கனவு அவன் ஏதாவது படிக்கணுங்கிறது தான். இது எல்லா தந்தைகளுக்கும் இருக்கும். இப்ப அது எனக்கு நான் பெற்றோரா என்னுடைய குழந்தைகளாம் சில இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நான் நினைப்பேன். அது எல்லா தந்தைகளுக்கும் இருக்கிற கனவு. அது வந்து இருக்கிற சூழலால இந்த சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிடக் கூடாது. அதை வந்து ஒரு பெரிய தடையா எடுத்துக்க கூடாது. நம்ம பிறந்த இடமோ பிறந்த ஊரோ நமக்கு இல்லாத கட்டமைப்பு வசதிகளோ வந்து நமக்கு வந்து ஒரு தடையா எடுத்துக்கிட்டு இந்த சமூகம் வந்து தேங்கி போயிடக்கூடாது. சமூகம்னா இளைஞர்கள் தேங்கி போயிடக்கூடாது. இதெல்லாம் உடைச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதா அந்த படைப்புடைய முக்கிய இலக்கு. அது வந்து எல்லா தலைவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா தலைவர்களும் இந்த தடைகள் எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே பிறந்ததுல இருந்து எல்லா வசதிகளும் கிடைச்சி அவர் பெருசா சாதிச்சதை விட இந்த எதுவுமே கிடைக்காம வந்தவங்க தான் வந்து அதிகமா சாதிச்சிருக்காங்க. அந்த இதுலதான் வந்தது. அதுல இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து உண்மையான கதாபாத்திரங்கள். அதுல எதுவுமே வந்து இது கிடையாது. அவங்க இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. ஒரு சில பேர் இறந்துட்டாங்க. மீதி அதுல இருக்க அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே இன்னும் உயிர்ப்போட இருக்க கதாபாத்திரங்கள் தான். அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து அந்த கிராமத்தை விட்டு அந்த அந்த வாழ்வியல் முறையை விட்டு நம்ம வேற நகர்ப்புற வாழ்வியல் முறைக்கு வரப்ப வந்து எல்லாமே நமக்குள்ள ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறோம். நாகரிகம்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அங்க இருக்கிற வாழ்வியல் முறை அது வந்து நாவல்ங்கிறது வந்து நாவல்ல வந்து நான் வந்து ஒரு சமூகம் இப்படி இயங்கணும்னு வந்து நான் இது கொடுக்கறதில்ல. அங்க இருக்கிற வாழ்வியல் முறையை நான் பிரதிபலிக்கிறேன். சோ அந்த வாழ்வியல் முறையில நான் வந்திருக்கேன். அந்த வாழ்வியல் முறையில இருந்து அதை தாண்டி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த மாதிரி வாழ்வியல் முறையில இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி வரலாங்கிறதான். ஆனா இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து நகைச்சுவைக்காக உண்மையான பட்டப்பெயர்கள். அது அந்த பட்டப்பெயர்கள் பாத்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் வந்து அதனுடைய உண்மையான தன்மையை பிரதிபலிப்பதா இருக்கும். ஒரு சோவைன்னு சொன்னா அவன் ரத்த சோகை உள்ளவனா இருப்பான். இப்ப பௌத்தான்னு சொன்னானா அவன் வயிறு பெருசா இருக்கும். இந்த கூழ்பானுங்கிறதுக்கும் வயிறு பெருசா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அவனை ஒருத்தனை பார்த்ததும் அவனுடைய நடத்தைய வந்து பிரதிபலிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த பட்டப்பேர். அது வந்து இயற்கையா வரும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நகர்ப்புறத்துல கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்ல ஏதோ ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறாங்களே, ஏதோ ஒரு பேராசிரியர் வந்து ரொம்ப பாடம் ரொம்ப அதிகமா நடத்துறாரு, ரொம்ப தொல்லை பண்றாருன்னா அவர் ஏதோ ஒரு கடியம்பானுங்க, சூரியம்மா, இந்த மாதிரி சில பேர்கள் இருக்கிற மாதிரி கிராமப்புறத்துல வந்து அவனுடைய வாழ்வியல் முறை சார்ந்து அவனுடைய தன்மை சார்ந்து அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் இந்த பட்ட பெயர்கள். அந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அவனுக்கு உண்மையான பேர் வந்து ஒருத்தன் பேரு முருகேசன், ஒருத்தன் பேரு ரவிச்சந்திரன், இதெல்லாம் இருக்கு. ஆனா மந்திரவாதின்னு ஒரு கேரக்டர் மந்திரவாதிங்கிறது அவர் வந்து என்னன்னா அவர் பேரு தேவேந்திரன். பேர் வந்து அருமையான பேரு. உண்மையான பேர் தேவேந்திரன். ஆனா மந்திரவாதி எதுக்கு சொல்றேன்னா அவர் வந்து இந்த ஊர்ல ஏதாவது தலைவலி வயிற்று வலினா அவர் வந்து துண்ணூரை போட்டுட்டு வேப்பிலை அடிச்சு உங்களுக்கு சரியா போட்டுன்னு சொல்லுவாரு. சோ அதனால அவர் வந்து என்னன்னா அவர் வந்து தேவேந்திரன் சொன்னா யாருக்கும் முடியாது. மந்திரவாதி எங்க இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து அது யதார்த்த வாழ்க்கை. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா அதுதான் வந்து ஒரு இயல்பான யதார்த்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சரியா தவறாங்கிறது என்னுடைய பார்வை கிடையாது. இந்த வாழ்வியல் முறை அங்க இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் அது பிரதிபலிக்குது. ரெண்டாவது தந்தையோடைய கனவு வந்து எப்படி பையனை ஊரை விட்டு அனுப்பிச்சிருந்தோம். இல்லைன்னா ஊர்ல இருந்தா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல வந்து அது வந்து ஒரு 90% குடிசைகள் நிறைந்த பகுதி. அங்க வந்து விவசாயம் எல்லாம் வானம் பார்த்த பூமி. விவசாயத்துலயும் வருமானம் கிடையாது. அன்னைக்கு எதுவும் சாராயம் மட்டும் காய்ச்சுறாங்க. பையன் அங்க விட்டுருந்தா வந்து அவனை ஏதோ ஒரு அந்த மாதிரி வீணா போயறதுக்கு வாழ்க்கையில தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது பெற்றோருடைய கனவு பையனை வந்து எப்படியா படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய இலக்கு. அது வந்து இப்ப இந்த சமூகத்துல வந்து இப்ப நம்ம சமூகத்துல வந்து எல்லாருக்குமே அந்த இலக்கு இருக்கு. எல்லா பெற்றோர்களும் நான் எவ்வளவு கடினப்பட்டாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை வந்து நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும். அந்த மாதிரியான ஒரு உந்துதல்ல அந்த கிராமத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டதான் நான். அங்கிருந்து போனேன், மற்ற பள்ளியை தேடி போனேன், இன்னொரு பள்ளியை தேடி போனேன், அப்படியே போயிட்டு இருந்தேன். இது வந்து வாழ்க்கையில வந்து நான் எதுவுமே திட்டமிட்டு போகல. திட்டமிட்டு போதுன்னா வழிகாட்டுதல் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் போறப்ப பாக்குறேன், இதோட அடுத்த நிலைக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். அது என்னன்னா ஒரு இடத்துலயும் நான் தேங்கி போய் நிக்கல. சோ அதனால அப்படி வந்துதான் இந்த ஐஏஎஸ் வரைக்கும் வர முடிஞ்சது. சோ அதனால இது வந்ததை நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இந்த பயணத்தை வந்து திரும்பி பார்த்து நம்ம சமூகத்துக்கு திருப்பி தரணுங்கிற இன்னொரு கடமை.
சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? இப்ப என்ன மாதிரி என்ன எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருப்பாங்க. ம். சோ அவங்க வந்து நினைச்சிருக்கலாம் இல்லையா, நமக்கு தான் இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு, நம்மளால அந்த இடத்த இலக்கு அடைய முடியாது. ம். 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 ஒரு சென்னைக்கு 21 வயசுல இருந்து சென்னைக்கு முத வந்தேன். டெல்லிக்கு போறப்ப 24 வயசு. இப்ப ஓ. இந்த இடங்கள்லாம் பார்க்காத இளைஞர்கள் இன்னும் இருப்பாங்க ஆமா. கிராமத்துல. சோ அவங்கள நினைக்க கூடாது இல்லையா? நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கதால ம். அந்த ம். பெரிய இலக்கெல்லாம் வந்து அது கற்பனை கூட பண்ண மாட்டாங்க. ஓகே. அது கற்பனை ஓகே. பண்றது கூட, அதை யோசிச்சு பார்க்கறத விட ஒரு பெருசா இருப்பாங்க. அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உழைச்சா எல்லா இடத்துக்கும் போக முடியும். ம். அதுதான் அந்த ம். புத்தகத்தோட இலக்கு. அது வந்து என்ன, ஒரு ஒரு மற்ற மாணவர்களை வந்து மற்றவங்களை வந்து இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நாவல். அது ஓ. ரொம்ப நல்லா. இந்த பனையடி நாவலுடைய மகன் தான் சார். தமிழ்ங்கிற ஒரு கதாபாத்திரம். அப்ப ஆமா, அவர்தான் வந்து இப்ப இருக்கிற திரு ஐஏஎஸ் ஆமா, சார் நீங்க தான். ஓகே, ஆமா. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலா இந்த பனையடி இந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சிருக்கேன், பாதி படிச்சுட்டேன். ஆக்சுவலா இன்னும் முடிக்கல, நான் அதை சார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஸோ பாதி படிச்ச புத்தகங்கள்ல பாதி படிச்சுட்ட இந்த புத்தகத்துல 2வது பேஜ்லயே பங்கமா ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கதை. என்னன்னா அந்த கிராமத்துக்குள்ள அந்த ஏர் உழுகுற மனிதருக்கும் அங்க வேலை செய்யற பெண்களுக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் போகும் பாத்தீங்களா? அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா ஒரு கிராமத்திலேயே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்த மனிதனால மட்டும்தான் வந்து அந்த மாதிரி எழுத்துக்களை வந்து எழுத முடியும். ஏன்னா அவங்க வந்து காதால கேட்டிருக்காங்க, கண்ணால பார்த்திருக்காங்க அப்படிங்கிறச்ச. ஸோ 2வது பக்கத்திலேயே வந்து பண்ணையடி நாவல்ல வந்து ரொம்ப சிறப்பான பக்கமா ஆரம்பிச்சு கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ சார், அந்த புத்தகத்துல இருக்கிற தமிழ் சார் இவருக்கு தான். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பா படிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், உங்களுடைய புத்தகங்கள் 2மே ரொம்ப சிறப்பான புத்தகங்கள். இப்ப அடுத்து நீங்க என்ன புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? என்ன புத்தகத்தை நாங்க வந்து எதிர்பார்க்கலாம் சார் கிட்ட இருந்து? அதாவது எழுதுறது வந்து ஒரு திட்டமிட்டு வர்றதுங்கிறத விட, ஒரு ஒரு இந்த சமூகத்துல நடக்கிற சில விடயங்களை கூர்ந்து கவனிக்கிறப்ப, ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு அதற்கான ஒரு அறிவு தேடல், அதற்கான ஒரு ஆய்வு தேடல் நோக்கி போறப்ப திடீர்னு வருது. இப்ப என்னன்னா, இந்த 2 புத்தகத்திலயும் வந்து சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தது. ம். ஒண்ணு ம். வந்து உன்னுடைய வறுமையோ, இல்ல பிறந்த இடமோ, பிறந்த குலமோ, சாதியோ, மதமோ எதுவுமே வந்து தடை இல்ல. உனக்கு பள்ளிக்கூட வசதி இல்ல, இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் வசதி இல்லைனாலும் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான அது வந்து ஒரு பெரிய தடையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வந்தது தான் பனையடி. 2வது வந்து என்னன்னா, ஹார்வர்ட் நாட்கள் வந்து எப்படின்னா, நம்ப இந்த ஒரே சமகாலத்துல வாழுற சமூகங்கள்ல வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு மேம்பட்ட நிலையில இருக்கு. ஒரு சிறந்த சமூகமா இருக்கு. இன்னொரு சமூகம் வந்து இப்படி ஒரு இன்னும் ஒரு மேம்பட வேண்டிய நிலையில இருக்கு. அப்ப ம். இந்த ம். சமூகம் மேம்படுவதற்கான காரணங்கள் என்னவா இருக்க முடியும்? அப்படிங்கிறத ஒரு நிர்வாக கோணத்துல உட்காந்து எழுதினதுதான். அதுல ஓகே. வந்து அதுவும் வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம் தான். முதல் புத்தகம் வந்து எல்லா மாணவர்களும் கண்டிப்பா படிக்கணும். அது கண்டிப்பா. நல்லாவும் போயிட்டு இருக்கு. நாங்க விட்டுட்டு ஹார்வர்ட் வரேன். நாட்கள். ஆமா. அது 2வது ஹார்வர்ட் நாட்களும் அதே மாரி போயிட்டு இருக்கு. ஹார்வர்ட் நாட்கள் வந்து நெறைய நிர்வாகம் சார்ந்து யோசிக்க வேண்டியது இருந்தாலும், பொதுமக்களுக்கான செய்திகளும் இருக்கு. ம். ம். பொதுமக்களுக்கான ம். செய்திகள் ம். இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு போக்குவரத்து சாலை போக்குவரத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல எவ்வளவு பேரு, எத்தனை குடும்பங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கு. இறந்து போனவர்களுடைய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் அழுதுகிட்டே இருக்கு. ஏன் ஒரு சின்ன அந்த ஒரு சிக்னல்ல சமிக்கையில நம்மளால அந்த நின்னுட்டு அத மதிக்க பொறுமை இல்ல. மாரி இல்லையே. இந்த பொறுமை சமூகம் இல்ல. வந்து இது வந்து என்னன்னா, அது ஒரு சமூகத்து மேல உள்ள ஒரு கோவம். கோவம். ஸோ இதுதான் வந்து அந்த அந்த புத்தகம் எழுதுறது தோணுச்சு. ஓகே. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு? இந்த சமூகம் ஏன் மாத்தி யோசிக்க மாட்டேங்குது? ஒரு ம். 2000, 3000 வருஷமா இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இதே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற மாரி, அந்த சமூகம் வந்து உடைச்சு வெளில வரணுமே அப்படிங்கிறது தான். அந்த சமூகம் மாற்றம் வேணும். அந்த சிந்தனையில மாற்றம் வேணுங்கிறதுக்கு தான் 2வது புத்தகம் எழுதினேன். 3வது புத்தகத்துக்கான சில கருக்கள் இருக்க எழுதுனேன். அதுக்கு முன்னாடி நான் எழுதின கட்டுரைகள்லாம் இருக்கு. அந்த கட்டுரைகள், இந்த கல்லூரிகள், பள்ளிகள்ல பேசின பேச்சுகள்லாம் இருக்கு. அத வந்து தொகுத்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அடுத்து வந்து இந்த ஹார்வர்ட் நாட்ல வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து எழுதுவதற்கான நெறைய எழுதுவதற்கான காரணங்கள் நெறைய இருக்கு. ஓகே. மக்களுக்கு சொல்ல வேண்டிய, கொண்டு சேர்க்க வேண்டிய செய்திகள் நெறைய இருக்கு. இந்த நேரத்த வந்து மேலாண்மை பண்ணி நம்ம எழுதணும். ஓகே. ஆமா. ஸோ இப்ப சாரோட அடுத்த புத்தகம் வந்து 2 புத்தகம் எதிர்பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஹார்வர்ட் நாட்கள். அத வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஆங்கிலத்துல ஹார்வர்ட் நாட்கள் புத்தகம் வெளிவரப் போகுது. அது இல்லாம ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதுறாங்க. இதுவரைக்கும் சார் வந்து எழுதின, பேசின உரையாடல்கள்,
ஸோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் இது வரைக்கும் வந்து கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கொடுத்தது, இது எல்லாமே அது சார்ந்து சமூகம் சார்ந்து அவர் பேசின உரையாடல்கள். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுரை தொகுப்பா அவர் வந்து வெளியிட இருக்கிறாங்க. இந்த 2 புத்தகங்களை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி வணக்கம். வணக்கம்.